சாதாரண மக்களை புரிந்து கொள்ளாமல் ஒரு நாட்டின் பிரதமர் இந்த அளவுக்கு மோசமான ஒரு முடிவை எடுப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் இந்த முன்னேற்பாடுகளெல்லாம் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இந்தியாவினுடைய மக்களை எல்லாம் ரோட்டிலே அலைய விட்டிருக்கின்றார்? அவர் கொடுத்திருக்கின்ற ரூபாய் நோட்டுகளை செல்லாத நோட்டுகள் என்று தான் சொல்ல வேண்டும். அதை வைத்து எங்கேயுமே எதையுமே வாங்கினதாக இதுவரைக்கும் சரித்திரம் கிடையாது. அப்போ இது கூட தெரியாத ஒரு பிரதமர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் என்றால் அவர் எந்த அளவுக்கு நிர்வாகம் செய்கிறார் என்பதே இதற்கு சான்று. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை தடை செய்த மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல மனித சங்கிலி போராட்டம் நடந்தது. இதுல திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், தயாநிதி மாறன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டாங்க. சென்னை மவுண்ட் ரோட்ல நடந்த போராட்டத்துல AL அழகப்பன் கலந்து கொண்டு ரூபாய் நோட்டுக்கு எதிராக பேசினார். தமிழறிஞர் முத்தமிழ் காவலர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க, தளபதியுடைய வழிமுறைக்கிணங்க மனித சங்கிலி என்ற ஒரு மத்திய அரசுக்கு எதிர்ப்பான ஒரு போராட்டத்தை இன்று நடத்தி காண்பித்திருக்கின்றோம். இது எதற்கு என்றால், சாதாரண மக்களை புரிந்து கொள்ளாமல் ஒரு நாட்டின் பிரதமர் இந்த அளவுக்கு மோசமான ஒரு முடிவை எடுப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. இன்று பாராளுமன்றத்திலே நமது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு அரை மணி நேரம் அருமையான விளக்கத்தை கொடுத்தார். அவர் முன்னாள் பிரதமர் மட்டுமல்ல, முன்னாள் நிதி செக்ரட்டரி, அதாவது நாட்டினுடைய நிதி ஆலோசகராக இருந்தவர். அவர் கொடுத்த ஒரு கேள்வி கணைகளை எதிர்த்து இப்போ உள்ள நம்மளுடைய மோடி அவர்கள் பதில் கூட கூற முடியாத நிலைமையில் இருக்கின்றார். ஏன் இந்த முன்னேற்பாடுகளெல்லாம் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இந்தியாவினுடைய மக்களை எல்லாம் ரோட்டிலே அலைய விட்டிருக்கின்றார்? அலைவது மட்டுமல்ல, அவர் கொடுத்திருக்கின்ற ரூபாய் நோட்டுகளை செல்லாத நோட்டுகள் என்று தான் சொல்ல வேண்டும். அதை வைத்து எங்கேயுமே எதையுமே வாங்கினதாக இதுவரைக்கும் சரித்திரம் கிடையாது. ஏனென்றால் 2000 ரூபாய் கொடுத்தால் மீதம் ஒரு பொருள் வாங்கினால் 500 ரூபாய் போக மீதம் 1500 ரூபாய் கொடுப்பதற்கு எந்த வகையிலே கொடுப்பது? 100 ரூபா நோட்டாவாக கொடுக்க முடியும்? அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது கூட தெரியாத ஒரு பிரதமர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் என்றால் அவர் எந்த அளவுக்கு நிர்வாகம் செய்கிறார் என்பதே இதற்கு சான்று. அருமையான ஒரு விளக்கத்தை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். சென்ட்ரல் நிர்வாகத்தில் உள்ள மத்திய நிதியமைச்சரின் முன்னாள் ஆலோசகர் அவர்கள் ஒரு விளக்கத்தை அறிவித்து, இந்த திட்டம் யாருக்கு பயன்படும் என்றால் ரிலையன்ஸ், அம்பானி, அதானி, மோடி, பெரிய 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 நிறுவனங்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் இது உதவுமே தவிர ஏழை எளிய நடுத்தர பாட்டாளி வர்க்கத்துக்கோ விவசாய வர்க்கத்துக்கோ இது உதவாது. ஒரு மாடு ஏர் உழவுவன் கூட மாடை விற்க முடியாமல் தவிக்கின்றான். இன்று தமிழகத்திலே இந்த நிலைமை என்றால் இந்தியா முழுவதும் ரோட்டிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதை புரிந்து கொண்டு மோடி அவர்கள் இதற்கு மாற்று சிகிச்சை என்னவென்றால், அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இதுவரை சரித்திரத்திலே இடம்பெறாத ஒரு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. 220 MPக்கள் எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் மக்கள் பிரதிநிதி, அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய பிரதிபலிப்பு. அவர்கள் பேச்சை அவர் கேட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆனால் அவர்களை மதிக்காத ஒரு பிரதமர் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு இன்று ஒரு கையெழுத்து போட்டால் செல்லும் என்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறார். அவருடைய நிதியமைச்சர் அவர்களோ அவருடைய கட்சியில் உள்ள சுப்பிரமணிய சாமி MP அவர்களோ அதை ஆதரிக்கவில்லை. அதை போல பல பேரும் எதிர்க்கின்றார்கள். அந்த சூழ்நிலையை மாற்றி இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசித்து உடனடியாக அதுக்கு ஏற்ற நடவடிக்கையை எடுத்து மக்களை இந்த பிச்சைக்காரத்தனத்திலிருந்து நடுரோட்டிலே அலைய விட்டிருப்பதை மாற்றி அவர்கள் தொழில் செய்ய வழிவகை செய்ய வேண்டுமென திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைவர் அவர்கள் இன்று பயங்கரமான ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதை பார்த்தாவது அவர் திருந்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.